வணக்கம். ஸ்மால் சேஞ்ச் பிக் டிஃப்ரென்ஸ். என்னை ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, நீங்கள் சாட்டர்டேக்கு பதிலாக சண்டே போட்டு பாருங்கள், மேபி எல்லோரும் ஃப்ரீயாக இருப்பாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் பார்ப்பாங்கன்னு. சரி, ட்ரை பண்ணுவோம் அதையும் அப்படின்ட்டு இன்றைக்கி பேசுகிறேன். நான் இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் பற்றி ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். கார்ப்பரேட்டுக்கும் சேம், வீட்டுக்கும் சேம், பர்சனாலிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இருக்காங்கல்ல. ஸோ கஸ்டமர் டைப்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே போனாலும் பார்க்கலாங்க. ஒரு பெட்ரோல் பம்பில் பெட்ரோல் போடுற கஸ்டமர், பேங்க்குக்கு போகிற கஸ்டமர், ஒரு ஹாஸ்பிட்டல் போகிற கஸ்டமர், நீங்கள் சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் கடையில் எஃப்எம்சிஜியோ இல்லை பெரிய ஐட்டம்ஸோ லார்ஜர் பர்ச்சேசஸ் பண்ணுற கஸ்டமர், லார்ஜர் வேல்யூ பர்ச்சேசஸ், எங்கேயா இருந்தாலும் ரைட்டு. கஸ்டமர் டைப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. சில டைப்ஸ் பார்க்கலாம், விச் இஸ் வெரி காமன். நம்ம இருக்கிற இடத்துக்கு ரொம்ப காமனாக இருக்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டான் கஸ்டமர். அவங்க எப்படின்னா பெரிய செலிப்ரிட்டி ஆர் ஈவன் செலிப்ரிட்டியாக கூட இருக்க மாட்டாங்க, செலிப்ரிட்டியோட டிரைவராக கூட இருக்கலாம், ரைட். அவங்க ஒரு டானோட பிஹேவியரோடு வருவாங்க. எனக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் ரொம்ப பெரிய ஆள் அப்படின்னு தான் உள்ளே நுழையும் போதே அப்படி கெத்தாக அப்படி வருவாங்க. ஃபஸ்ட்டு என்ன தான் முடிச்சுட்டு அனுப்பணும்னு சொல்லுவாங்க. இவங்கள என்ன பண்ண போகிறீங்க? இப்போ ஒரு செலிப்ரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரொம்ப ஃபேமஸ் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நான் ட்ரைனிங் எடுக்கும்போது இதை பார்த்தேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பர்சனை அந்த செலிப்ரிட்டியை சில சமயம் நிஜமாகவே அவங்களுக்கு அவசரமாக திரும்பி போகணுமா கூட இருக்கலாம். ஒரு தனியாக ஒரு ரூமில் உட்காத்தி வச்சுருவாங்க. க்யூவை கட் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணிவிடுவாங்க, டாக்டரை அங்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அங்கே நடுவில் அவங்க அந்த சாரோ மேமோ எழுந்து போய் பார்த்துட்டு வந்துடுவாங்க அந்த கஸ்டமரை. ஏன்னா டான் கஸ்டமர்ஸ் அவங்களுக்கு மெயினாக என்னென்னா, they need your time very fast, plus also சில சமயம் it could be ego satisfaction. சில சமயம் எனக்கு அந்த இம்பார்ட்டன்ஸ் தேவை அப்படின்னு இருக்கலாம், ரைட். இது ஒரு டைப் ஆஃப் கஸ்டமர். இவங்களை நல்லா ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க தான் அவங்க பிக் அக்கௌண்ட் கஸ்டமர்ஸாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது, ரைட். இது ஒன்று. ரெண்டாவது டைப் பார்த்திங்கன்னா டாக்கட்டிவ் கஸ்டமர்ஸ். பேசிகிட்டே இருப்பாங்க, ஏதோ சம்மந்தம் இல்லாத விஷயம். முதல் நாள் பார்த்த சினிமாவை பற்றி, ஊருக்கு போனதை பற்றி, அதை பற்றி, இதை பற்றி, தேவையில்லாத விஷயங்கள் நிறையா பேசுவாங்க. அது எதனால் அப்படின்னு பார்த்தாக்க, முன்னாடி எப்போயாவது நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது பேசியிருப்பீங்களா இருக்கும், அதனால் இப்போவும் அதையே கண்டினியூ பண்ணுவாங்க நீங்கள் பிஸியாக இருக்கும்போது. ஸோ டாக்கட்டிவ் கஸ்டமர்ஸ் ஹேண்ட்லிங் கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவங்கள ஹர்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ என்ன பண்ணலாம், அவங்க கையில் ஏதாவது பேம்ப்ளெட்ஸு இல்லை ஏதாவது புக்கை கொடுத்துட்டு, இதை பற்றி பார்த்துட்ருங்க, இந்த ப்ராடக்ட் பற்றி பார்த்துட்ருங்க, கொஞ்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்க, இதை வந்துடுறேன், திருப்பி ஐ கம் பேக் டு யூ அப்படின்னு சொன்னால், மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப ரீடிங் பண்ண வேணாம்னு நினைக்கிறவங்க ஓகே வேறு எங்கேயாவது போய் பேசுவோன்னு கிளம்பிடுவாங்க, ரைட். அது ஒன்று. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ், அப்படி ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸ் எடுத்து தானே ஆகணும். அந்த டயத்தில் நீங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ண வச்சுடுங்க. திருப்பி bring them to the focus of why they are there and what you are doing for them. ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க அவங்கக்கிட்ட பேசினது. பட் இப்போ நம்ம இந்த ப்ராடக்ட் பற்றி பார்க்கலாமா, இல்லை இந்த சர்வீஸ் என்ன, எதுக்கு வந்திருக்கீங்க, அந்த மாதிரி யூ கேன் ஸ்டார்ட். bring back the focus. அது ஒரு 2-3 வாட்டி பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ்க்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் டைம் இருந்தால் யூ கேன் டாக் டு தெம், இல்லைன்னா யூ கேன் apologize and talk the next time. இது செகண்ட் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ். மூணாவது டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா ஓவர் ஃப்ரெண்ட்லி கஸ்டமர்ஸ். அது எப்படி ஆகிடுதுன்னா, ஒரு தடவை நான் ஒரு ஷோரூம், ஒரு ரொம்ப ஃபேமஸ் பிராண்டோட ஒரு செயின் ஷாப்ஸ் இருக்குது. அதில் நான் பேக்கெண்டில் இருக்கிறவங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கும்போது ஒரு ஃப்ரண்ட் அண்ட் மேனேஜர் இதை ஷேர் பண்ணிட்டார். அவர் வந்தார். அப்போ அவர் சொன்னார், ஐயோ இந்த ஓவர் ஃப்ரெண்ட்லி கஸ்டமர்ஸ் இருக்காங்களே, அவங்க என்னென்னா என்றைக்காவது என்ன ஆகிடுமா, ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்களும் பேசுவீங்க, அவங்களும் பேசுவாங்க. அவங்க அந்த லோக்கல் ஏரியாவை சேர்ந்தவங்கள, பேங்க்ஸில் இதை நிறையா பார்க்கலாம், லோக்கல் ஏரியா சேர்ந்தவங்களா கூட இருப்பாங்க. அப்போ என்ன ஆகிடும், அவங்க வந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை ஒரு அவுட்டிங் மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, நீங்களும் பேசுவீங்க, ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஆனால் என்ன, மிச்ச கஸ்டமர்ஸ் வேறு யாராவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஷாப்பில் இருக்கும்போது அவங்க தன்னுடைய இந்த நேச்சரை மாற்றிக்கலைன்னா உங்களுக்கு அது ரொம்ப தர்ம சங்கடமாக போக சான்சஸ் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் எப்படி அவங்கள ஹேண்டில் பண்ணலாம், அந்த டைம் லிமிட்ஸ் இருக்கு இல்லையா. when I'm free I'll talk to you, I'll be very friendly with you even other than the profession, but if I'm not free it's not possibleங்கிறத நீங்கள் அவங்களுக்கு ரொம்ப கிளியராக புரிய வைக்கணும். இது ஒன்று. அப்புறம் இன்னொரு ஒரு ஃபோர்த் டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க சீனியர் சிட்டிசன்ஸ், வெரி சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன்ஸ். அவங்களுக்கு ஒரு ஆக்டிவிட்டி, இது ஒரு அவுட்டிங் மாதிரி, ஒரு கடைக்கு போகிறது, ஒரு பேங்க்குக்கு போகிறது, போஸ்ட் ஆஃபீஸ் போகிறது, இதெல்லாம் அவங்க எம்ஐஎஸ் அக்கௌண்ட்ஸ்க்கு போவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி ஃபார் த டே. அப்போ அவங்க ட்ரெஸ் பண்ணி, குளித்து ட்ரெஸ் பண்ணி, சாமி கும்பிட்டு கிளம்பி போயிட்டு ஒரு வண்டி புக் பண்ணி போயிட்டு வரதை ஒரு 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 அவுட்டிங் மாதிரி, அவங்களுக்கு ஒரு ஊருக்கு போகிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கண்டிப்பாக கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு வராங்க.
அவங்களுக்கு வந்து நீங்கள் தான் இல்லை, அவங்க யார்கிட்ட வேணாலும் பேசுவாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருப்பாங்க, போகிறாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அவங்கள கொஞ்சம் ஹேண்டில் வித் கேர், கொஞ்சம் சீட்ஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு உட்காருங்கன்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அவங்க மாட்டுக்கு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாரையும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போவாங்க. அவங்களால வந்து அவசரமாக செஞ்சுட்டு ஓட முடியாது. இப்போ நம்மலாம் பண்ணுற மாதிரி வேகமாக உள்ளே ஓடி போய் நடக்கிறதே ஓடுற மாதிரி இருக்கும், ஓடி போய் கட 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 ஓவர் அவுட் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. தே வாண்ட் டு ஸ்பெண்ட் டைம். ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேளுங்களேன். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு பேங்க் போனால் சேஞ்ச் கேட்பாங்க, ரைட்? அது எதுக்கோ சேஞ்ச் வேணும்னு வாங்க. அப்புறம் பென்ஷனுக்கு வந்திருக்கலாம், சிக்னேச்சர் போடுறதுக்கு, லைஃப் சர்டிஃபிகேட் சிக்னேச்சருக்கு வந்திருக்கலாம். அவங்களுக்குலாம் ஏதாவது ஒரு ஆட்டோ திரும்பி போகிறதுக்கு வந்து புக் பண்ணி கொடுங்கன்னு கேட்பாங்க. ஏன்னா யாராவது வீட்லேருந்து புக் பண்ணி அமைச்சிருப்பாங்க, எனக்கு ஓலா யூபர் போட தெரியல, கேட்டாங்கன்னா பண்ணி தரலாம். ஏதோ ஒன்று சம் ஹெல்ப் யூ கேன் டூ ஃபார் தெம் அண்ட் கீப் திங்ஸ் ரெடி ஃபார் தெம். ஸோ தட் அவங்க அதுக்கப்புறம் ஒரு தண்ணி குடிச்சிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் கழித்து போகிற மாதிரி. ஒரு கடைக்கு போனால் கூட நான் பார்த்துருக்கேங்க, இங்கே குரோமாவில் ஒரு லாஸ்ட் வீக் தான் பார்த்தேன். ஒரு வயசான கப்பல் வந்திருந்தாங்க. நான் போன போது எனக்கு அவங்கள தெரியவே தெரியாது, ஐ எம் அ ஸ்ட்ரேஞ்சர். பட் ஸ்டில் எனக்கு ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு, நான் வந்து என்னோடய விஷயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது, இதான் வாங்குறதுக்கு வந்திருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க நீங்கள் அப்படின்லாம் பேசுகிறாங்க, ரைட்? அவங்கள வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் சோஃபாவில் உட்காந்து வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து அங்கே ஓடுற டிவியை பார்த்துட்டு அவங்க வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு பொறுமையாக போவாங்க போல இருக்கு, அந்த மாதிரி. இப்போ நம்ம வந்து 1000 வேலைக்கு நடுவில் அங்கே போவோம், ரைட்? ஸோ தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ்கிட்ட அன்னெசரியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணவே கூடாது. அவங்க வந்து ஆல்ரெடி எல்லாத்தையும் ஆன்லைனில் முடிச்சிட்டாங்க. உங்ககிட்ட ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட்டுக்காக வராங்க. அது பேங்க்காக இருக்கட்டும், இல்லை பர்ச்சேஸாக இருக்கட்டும், வாட் எவர், தே ஆர் கம்மிங் ஜஸ்ட் ஃபார் த லாஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் பார்ட், பிகாஸ் தே ஆர் அன்ஏபிள் டு டூ இட் ஃப்ரம் ஹோம், ரைட்? ஸோ வரும்போது அவங்களுக்கு கரெக்டாக அது என்னன்னு கேட்டு அதை ஒண்டி செஞ்சு அமுச்சிட்டிங்கன்னா தே வில் பி வெரி ஹாப்பி, ரைட்? அவங்கக்கிட்ட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னு எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தே வில் நாட் லைக் இட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ், நாலேஜ் கஸ்டமர்ஸ். அவங்க என்ன பண்ணுவாங்க, மொத்த பிராண்ட்ஸு, எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாங்க ஆல்ரெடி. உங்களுடைய காம்படிட்டர் பிராண்ட்ஸு அவங்க என்ன பண்ணுறாங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையும் ஆல்ரெடி அவங்க ஸ்டடி பண்ணி, இன்ஃபேக்ட் வேலை பார்க்குறவங்கள விட அவங்கள பற்றி அவங்களுக்கு நிறையா தெரிஞ்சிருக்கும். எல்லாம் கிளாஸ் டோர் வழியாக கூட போயிட்டு எம்ப்ளாயீஸ் ஹாப்பியாலாம் பார்த்துப்பாங்க, எல்லாம் பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அவங்க வந்து பேசும்பொழுது ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு போகாதீங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா ஒரு ஸ்மைலோட அப்படியா அப்படின்னு கேட்டுக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக விஷயம் தெரியும், உங்கள் பாலிசிஸ் உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் டோன்ட் ஆர்கியூ வித் தம். அது பெரிய சண்டையாக மாறிடும். சில வேலைகளில் நமக்கு அவங்களோட கம்மியாக தெரிஞ்சிருக்க கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அவங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு ஒரு ஆஹா சூப்பராக சொல்கிறீங்களே, எப்படி உங்களுக்கு இவ்வளோ தெரிஞ்சிருக்கீங்க இண்டஸ்ட்ரியை பற்றி, வேலை பார்க்குற எனக்கு கூட இவ்வளோ தெரியாது இதை பற்றின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், they'll be very 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 happy. அவங்களுக்கு அதான் வேணும், ரைட்? அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் வேணும். நீங்கள் பயங்கர புத்திசாலின்னா ஓகேன்றுவாங்க. அதனால் நாலேஜ் கஸ்டமர்ஸை அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணணும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன், ஒரு நாளில் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்ப்போம், கரெக்ட்? உங்களுக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எதில் அதிகம்னு பாருங்கள். நீங்கள் எந்த மாதிரியான ஹப்பில் இருக்கீங்க, கமர்ஷியல் ஹப்பா, ரெசிடென்ஷியல் ஹப்பா, உங்களோட சர்வீஸ் ப்ராடக்டை நீங்கள் எங்கே கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வர ஒரு கஸ்டமர் லிஸ்ட்டை எடுத்து ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. அதுலேருந்து டைப் ஆஃப் கஸ்டமர்ஸ் யார், உங்கள் கீ அக்கௌண்ட் எங்கேருந்து வருதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்புறமா அவங்கள ப்ரொஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அவங்க வரும்போது அவங்கள வந்து அட்ரஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதும் நல்லாயிருக்கும். அவங்களும் வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ஸோ வேர்ட் ஆஃப் மவுத் your business will definitely, it will just boom, right? So this is something I wanted to share with you about types of customers. இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் பேக்எண்டில் இருக்கீங்க அப்படின்னா இன்டர்னல் டீமை பற்றி நினச்சி பாருங்கள். நீங்கள் இன்ட்ராக்ட் பண்ணுற பாக்கி எம்ப்ளாயீஸ் கூட இன்டர்னல் கஸ்டமர்ஸ் தானே. யூ ஆர் டூயிங் சம்திங் ஃபார் தெம், யோர் அவுட்புட் இஸ் கோயிங் ஆஸ் இன்புட் டு தெம், ரைட்? ஸோ நான் வந்து கஸ்டமர் ஃபேஸிங் ஜாப்லேயே இல்லையேன்னு சொல்லிடாதீங்க. அண்டர்ஸ்டாண்டிங் பர்சனாலிட்டிஸ் எல்லாருக்குமே போதுதாங்க. வீட்டுக்கு வருவோம் கார்ப்பரேட்லேருந்து, வீட்டில் மட்டும் என்ன இதே தான் டாக்கட்டிவ் பிஸ்னஸ் லைக் எல்லோரும் இருக்கோங்க. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட பிஹேவியர் ஸ்டைல், நம்மளோட பர்சனாலிட்டியை கொஞ்சம் வித்தியாசமாக கொடுக்கும்போது they will really like, there will be a nice pleasant sale, right? அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ happy to have met you all on the Sunday morning. So wish you all the best and please share பண்ணிக்கோங்க. Thank you.